முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க சேலம் மாவட்டத்தில் வருகிற மழைக்கால பகுதியில் மழைக்காலம் வர இருக்கிற சூழ்நிலையில் வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனைத்து துறை அலுவலர்களை வைத்து ஆய்வு செய்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் மாநகராட்சி பகுதி, அதேபோல் ஆத்தூர், நரசிங்கபுரம் நகராட்சி, மேட்டூர் நகராட்சி, அதேபோல் எடப்பாடி நகராட்சி பகுதி, சில பேரூராட்சிகள், அதேபோல் சில கிராமப்புற பகுதிகளில் அதிகமாக மழைக்காலங்களில் சேதம் ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் நாம் எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் மாநகர பகுதியில் சின்னேரி வயல்காடு, சிவதாபுரம் பகுதி, பச்சப்பட்டி, நாராயண் நகர், அதேபோல் மற்ற பகுதிகளில் மழை நீரினால் வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்படாத வகையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கிறது 1077 என்று, அந்த எண்ணை பத்திரிகையில் விளம்பரப்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் லேண்ட்லைன் நம்பர் 2450-498, அதேபோல் 2452-202 என்கிற எண்களை எல்லாம் பத்திரிகையில் விளம்பரம் செய்து பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அனைத்து துறை அலுவலர்களும் தயார் நிலையில், எச்சரிக்கை நிலையில் அவர்களை எல்லாம் வைத்து இருப்பதற்காக அறிவுறுத்தப்பட்டு அதற்கான ஆய்வு இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. அது இப்போது நம்முடைய மாநகராட்சி ஆணையர், மாநகராட்சி அதிகாரிகள், அதேபோல் நீர்வளத்துறை சேர்ந்த அதிகாரிகள் அவர்களெல்லாம் இணைந்து அந்த பகுதியில் ஆய்வு செய்து இந்த வருடம் கடந்த ஆண்டு ஏற்பட்டதைப் போல வெள்ள சேதம் ஏற்படாத அளவிற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ட்ரோன் மூலமாக பண்ணலாம். டெண்டர் வச்சிருக்கு. அந்த மழை காலத்தில் வந்து நம்ம அந்த ரயில்வே தரைப்பாலங்களில் வந்து தண்ணி தேங்கிறதுனால ஒரு 3 நாள் 4 நாள் தேங்கிருக்கு. அதை இம்மீடியட்டாக ஸ்டெப் பண்ணி எடுக்கிறது, அதற்கான தேவையான மோட்டார்களை எல்லாம் வைத்து அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு அதிகாரிகள் தயாராக இருக்கின்றனர். அது தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது தூர்வாருவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளோ இருக்கும் சார்? நீர்நிலை ஆக்கிரமிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை குறித்து அது ஒரு அறிக்கை கேட்டிருக்கிறோம். அந்த அறிக்கை வந்த பிறகு உங்களுக்கு அந்த தகவலை மாநகராட்சியிலே வீடுதோறும் துண்டு அறிக்கை கொடுக்கலாம். விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது. மாநகராட்சி பகுதியிலே நீங்கள் கூறுவதைப் போல சில நேரம் கழிவுநீர் கால்வாய்களிலே அந்த குப்பை கழிவு பொருட்களை எல்லாம் வீசுகிறார்கள். அது மழை காலங்களிலே தேங்கி தண்ணீர் சாலையிலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அது குறித்து விழிப்புணர்வு தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். மக்கள் கவனத்தோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிக தாழ்வான பகுதியில் குடியிருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் ஏதாவது தேவை என்றால் இப்போது நாங்கள் கொடுத்திருக்கிற எண்களில் தொடர்பு கொண்டால்
அவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது. மருத்துவ குழுவினருக்கு அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. காய்ச்சல் முகாம்கள் அதை போல் மருத்துவ முகாம்கள் தேவையான இடங்களிலே நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களும் அதற்கான பணிகளில் ஈடுபடுவார்கள். இந்த ஏரிகள்லாம் நிரம்பி தண்ணீர் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கண்ணங்குறிச்சி புதிய ஏரி நிரம்பினா அது தண்ணி வெளியேறி அங்கே இருக்க மக்கள் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏரிகள் பகுதியில் எந்த மாதிரியான நடவடிக்கை? சேலத்தாம்பட்டி ஏரி தான் சிவதாபுரம் வருது. அதைத்தான் இப்போது நம்முடைய மாநகராட்சி அதிகாரிகள் அதை போல் நீர்வளத்துறை அதிகாரிகள் இணைந்து அதையெல்லாம் பார்த்து சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறை அதிகாரிகள் அதை போல் அனைத்து துறை அதிகாரிகளுமே இணைந்து தேவையான தங்குவதற்கான வசதி எல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தேவையான உணவுப் பொருட்களும் வழங்குவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. திருமண மண்டபங்கள் அதை போல் பள்ளிகள் கல்லூரிகள் இது போன்ற இடங்களிலே அவர்களை தங்க வைப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கு அவர்களுக்கு தேவையான மற்ற இதர பொருட்களை வழங்குவதற்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த பள்ளிக்கூடங்களில் மட்டும் அந்த கட்டிடங்களில் சில இடங்களில் வந்து டேமேஜாக இருக்கிற கட்டிடங்கள்லாம் இருக்குது, அதனால் குழந்தைகள் பாதிக்க வாய்ப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் கூட முதன்மை கல்வி அலுவலர் அதை போல் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு இது குறித்து அறிவுறுத்தப்பட்டு அது மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பள்ளிகள் அது போன்ற இருக்கிற பள்ளிகளை கண்டறிந்து அதை இப்போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அதை உட்படுத்தி அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. சிவதாபுரம் மேல்நிலைப்பள்ளியில் எப்போ தண்ணி வந்தாலுமே பள்ளி முழுவதும் மழை வந்தால் தண்ணி இருக்குது. அந்த பள்ளிக்குள்ளார தண்ணி வராமல் இருக்கணும் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் தண்ணி வராமல் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறது? அதுதான் இது சேலத்தாம்பட்டி ஏரியிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் சிவதாபுரத்திற்கு வருது. சிவதாபுரத்திலிருந்து வந்து திருமணிமுத்தாருக்கு வருகிறது. அதிலே தான் சற்று சுணக்கம் ஏற்பட்டு தேங்கி நிற்கிற நிலை இருக்கிறது. அது இப்போது முழுமையாக சீர் செய்வதற்கு நம்முடைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதில் ஈடுபட இருக்கிறார்கள். அது ஒவ்வொரு நீர்நிலை பகுதியிலும் எச்சரிக்கை போர்டுகள் விளம்பர போர்டுகள் வைக்க வேண்டும். அதற்காக அதிகாரிகளுக்கு அது மாநகராட்சி அதிகாரிகள் அதை போல் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல் நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட வாட்டர் பாடிஸ் இருக்கிற அந்த பகுதியை பார்க்கிற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு அந்த தேவையான முன்னெச்சரிக்கை விளம்பர போர்டுகள் வைப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு.